நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை முழுமையாக விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவரது மனைவி மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட 3 மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் 3 பேரையும் விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்து வழக்கை கீழமை நீதிமன்றம் தினம்தோறும் விசாரித்து விரைவாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரது மேல்முறையீட்டு மனுக்களை முழு விசாரணைக்கு ஏற்பதாகவும், ஏற்கனவே அமைச்சர்களுக்கு எதிரான கீழமை நீதிமன்ற விசாரணை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் எனவும் அறிவித்தனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை முழுமையாக விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவரது மனைவி மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட 3 மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் 3 பேரையும் விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்து வழக்கை கீழமை நீதிமன்றம் தினம்தோறும் விசாரித்து விரைவாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரது மேல்முறையீட்டு மனுக்களை முழு விசாரணைக்கு ஏற்பதாகவும், ஏற்கனவே அமைச்சர்களுக்கு எதிரான கீழமை நீதிமன்ற விசாரணை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் எனவும் அறிவித்தனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை முழுமையாக விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவரது மனைவி மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட 3 மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் 3 பேரையும் விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்து வழக்கை கீழமை நீதிமன்றம் தினம்தோறும் விசாரித்து விரைவாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரது மேல்முறையீட்டு மனுக்களை முழு விசாரணைக்கு ஏற்பதாகவும், ஏற்கனவே அமைச்சர்களுக்கு எதிரான கீழமை நீதிமன்ற விசாரணை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் எனவும் அறிவித்தனர்.